என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். வரும் ஆடி மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் 10ஆம் தேதி வரை ரிஷப ராசியில் ஆட்சியாக அமரப்போகிறார், அமர்ந்துள்ளார். இந்த சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கும் பொழுது நல்ல திறமைசாலியாக இருப்பீர்கள். 2வது வீடு வாக்குஸ்தானம், நல்லா பேசுவீர்கள், நல்ல இனிமையாக பேசுவீர்கள், மற்றவரை சிரிக்க வைத்து பேசுவீர்கள். சுக்கிர பகவான் 2வது வீட்டில் இருக்கிறனால நிறைய பொருள்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா சுக்கிர பகவான் 2வது வீட்டில் இருந்தார்னா இசை, சங்கீதம், நாடகம், நாட்டியம், சினிமா, சிற்பம் இதுல எல்லாம் ஒரு நாட்டம் உண்டாகும், ஒரு ஆர்வம் உண்டாகும். அதனால இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் அமரப் போகிறார். இந்த சுக்கிர பகவான் 2ல் அமரும் காலங்கள்ல மேச ராசியில் பிறந்த நீங்கள் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்கல் பொருள்கள் வாங்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். வெள்ளி பொருள்கள் வாங்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருள்கள் வாங்கலாம் அப்படி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக உண்டாகும். கண்டிப்பாக வாங்குவீர்கள், ஒன்றும் கவலைப்படாதீர்கள். இந்த சுக்கிர பகவான் 2வது வீட்டில் இருக்கிறப்ப பணம் உங்களை தேடிட்டு ஒடியாரும். ஏன்னா 3வது வீட்டில் குரு பகவான் இருக்கிறனால செலவு செய்யணும்ல. அதனால சுக்கிரன் 2ல் இருந்து குரு பகவான் 3ல் இருக்கும் பொழுது பணம் உங்களை தேடிட்டு ஒடியாரும். அப்படி ஒடியாரும் பொழுது சுக்கிர பகவான் 2ல் இருக்கும் பொழுது ஆசை வாசைகள் நிறைய உருவாக்கி கொடுப்பார். புதிய வாகனம் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான ஏசி பொருட்கள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான கிரைண்டர் வாங்கலாம், கதவை அப்படியே ரிமோட்லேயே ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்படியே ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை செய்யலாம். இப்படியெல்லாம் ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதனால இந்த எண்ணத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை முதலில் கட்டுங்கள். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சுக்கிர பகவான் 10ஆம் தேதி வரை இருக்கும் பொழுது ஆடி தள்ளுபடி வேற வரும். ஆடி தள்ளுபடி வந்துருச்சுன்னா வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசனை பண்ணி வரக்கூடிய பணத்தை, உங்களுக்கு கடன்கள் இருந்தால் அதை கட்டி முடியுங்கள். ரொம்ப முக்கியமானது. விரைய செலவுகள் செய்ய வேண்டாம். உங்களது குடும்பத்துக்குள்ள ரொம்ப இனிமையாக பேசுவீர்கள். நல்லா அழகா நிதானமா பொறுமையா மற்றவரை சிரிக்க வைத்து நீங்க பேசுவீங்க. அந்த பேச்சு மற்றவங்களை அப்படியே மயக்கம், அப்படி பேசுவீர்கள். சுக்கிர பகவான் 2வது வீட்டில் இருக்கிறப்ப பேசியே உங்களுடைய வேலையை முடித்து விடுவீர்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் இது தப்பு இல்லை, பேசலாம். ஆனா வரக்கூடிய பணத்தை, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடன், இந்த கடனை திருப்பி தந்து விடுங்கள். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கிசும்பு பண்ணுவார்கள். அதனால மாத முற்பகுதியில் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடத்தில் கெட்ட பெயர்கள் உண்டாக அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதனால மாத முற்பகுதியில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருப்பது நல்லது. எதுக்கு ஆசைப்படாதீங்க. சுக்கிர பகவான் 2வது வீட்டில் இருக்கார்ல, அதனால ஆசை பாசைகள் நிறைய உண்டாகும். அதுவே பங்கு சந்தை, யூக வணிகம் இதுல எல்லாம் மனசு போகும். ஏன்னா பணம் இருக்கும் பொழுது நம்ம சும்மா இருப்போமா? ஏதாவது பங்கு சந்தையில கொண்டு போய் பணத்தை போடுவோம்.
யூக வணிகத்துல கொண்டு போய் பணத்தை போட்டு சம்பாதிப்போம் அப்படி ஒரு எண்ணங்கள் உருவாகும். அதனால தயவு செய்து ₹1 செலவு பண்ணி ₹100 சம்பாதிக்கலாங்கிற எண்ணங்களை நீங்கள் ஆடி மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. தொழிலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலை மாறும். தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவுமே இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கு, இசை, சங்கீதம், நாடகம், நாட்டியம், சினிமா, சிற்பம் இந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு, வெள்ளி தொழிலில் உள்ளவர்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கும். அதனால அந்த நேரம் நீங்கள் தொழிலை விரிவு பண்ணலாம். ஆடி மாதத்தில் ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவர்களுக்கும், வாகன தொழிலில் உள்ளவர்களுக்கும், உணவு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கும், விவசாய தொழிலில் உள்ளவர்களுக்கும் அதிக லாபங்கள் கிடைக்கும் மாதமாக வரும் ஆடி மாதம் அமைய போகிறது. மாணவர்கள் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணுங்க, வேற வழி இல்லை. குரு பகவான் 3வது வீட்டில் இருக்காருல்ல, மேஷ ராசிக்கு 3வது வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது மாணவர்கள் கல்வியில் மந்த நிலையை இந்த குரு பகவான் அவர்களுக்கு தருவார். அதனால மாணவர்கள் முடிந்தவரை கல்வியில் முழுமையான நாட்டத்தை செலுத்துவது நல்லது. பொறுமையா படிக்கணும், ரொம்ப நிதானமா படிக்கணும். எதை படிச்சாலும் மண்டையில ஏறாது. அதனால திருப்பி 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 ரிப்பீட் இப்படியே ரிப்பீட் பண்ணியே படிச்சுக்கிட்டு வாங்க. அப்பதான் ஒரு 10 முறை படிச்சாலும் ஏதாவது ஒரு 4 முறை மண்டையில ஏறும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் மாணவர்களுக்கு உண்டாகும். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். சிறிய தடை அப்பப்ப உங்களுக்கு உண்டாகும். அதனால திருமண முயற்சியில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா குருபலன் உங்களுக்கு இல்லை. குரு பகவான் 3வது வீட்டில் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு 3வது வீட்டில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். அதனால குருபலன் உங்களுக்கு இல்லை. திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு தடைகள் உண்டாகும். பொண்ணு தேடுவீங்க, மாப்பிள்ளை தேடுவீங்க, சரியா அமையாது. மனசு கஷ்டமாயி போயிடும். என்னப்பா இப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு வரன் என்ன அமையவே இல்லை, அப்படி ஒரு மனம் கஷ்ட நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால பொறுமையா நிதானமாகவே இருப்பது நல்லது. திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு இது ஏற்ற காலம் இல்லை. பொறுமையா நிதானமா பாருங்க, அவசரம் வேண்டாம். வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள், வாகன தொழிலில் உள்ளவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் நேருக்கு நேர் பார்வையில் உள்ளார்கள். அதாவது ஆடி மாதம் 13ஆம் தேதி வரை செவ்வாயும் சுக்கிர பகவானும் நேருக்கு நேர் பார்வையில் உள்ளார்கள். அதனால வரும் ஆடி மாதம் 30ஆம் தேதி வரை வாகனங்களில் சென்று பார்த்து நிதானமாக பொறுமையாக சென்று வருவது நல்லது மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு. ஏன்னா இந்த 2 கிரகங்களும் நேருக்கு நேராக பார்ப்பது நல்லது இல்லை. அதனால மேஷ ராசியில் பிறந்தவர்கள் ஆடி மாதம் 13ஆம் தேதி வரை கவனமாக நிதானமாக வண்டி வாகனங்களில் சென்று வருவது நல்லது. மெடிக்கல் செலவு தென்படுகிறது. அதனால எந்த செலவையும் குறைக்க முடியாது. ஆசைவாசிகள் நிறைய உருவாகும். அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா பார்த்துருங்க. ஆடி மாதம் 13ஆம் தேதி வரை மேஷ ராசியில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வயிறு என்ன குப்பை தொட்டியா எல்லாத்தையும் அள்ளி போடுறதுக்கு. அதனால உணவு விஷயத்தில் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆடி மாதம் 13ஆம் தேதி வரை மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாகும். கவனமாக இருங்க, ரொம்ப முக்கியமானது. இப்படி மேஷ ராசியில் பிறந்தவர்கள் வரும் ஆடி மாதத்தில் கொஞ்சம் கவனமாகவும்
சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல மாதமாக அமையப் போகிறது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.